திமுகவுக்கும் பாஜகவுக்கும் சித்தாந்த ரீதியான பிரச்சனை மட்டுமா இல்லாட்டி உங்களுடைய திட்டங்களே நீங்க தொடர்ச்சி விமர்சனம் செஞ்சுட்டு வர்றீங்க? திமுகவுடைய திட்டங்கள், தமிழ்நாடு அரசு திட்டங்களை, அப்ப சித்தாந்த ரீதியாக மட்டும்தான் பிரச்சனை அண்ணா. நேற்று காலையில் என்னோட அறிக்கையை பாருங்க. நிகழ்ச்சி நடக்கிற அன்னைக்கு சாயந்தரம் காலையில் நாங்கள் அறிக்கை கொடுத்திருக்கோம். எப்பொழுதும் போல எப்படி பாரதிய ஜனதா கட்சி இருக்குமோ அப்படித்தான் நாங்கள் இருந்திருக்கிறோம், அப்படித்தான் இருக்க போகின்றோம். நாளை காலையில் அப்படித்தான் இருப்போம். அதனால் இது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கான ஐயாவிற்கான விழா என்பதில் நாம் அனைவரும் ஒரு விஷயத்துல தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு தலைவர் தன்னுடைய உழைப்பை எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. சித்தாந்த ரீதியில எங்களுக்கு ஏகப்பட்ட மாறுபாடுகள் இருந்தாலும் 5 முறை முதலமைச்சர்கள், மக்கள் முட்டாள் இல்ல, எல்லாருமே யோசிச்சு ஒருத்தரை தேர்வு பண்றாங்க. அதற்கு மரியாதை கொடுக்கணும், அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்கணும், பொறுப்புக்கு மரியாதை கொடுக்கணும். ஒன் ஆஃப் தி டாலஸ்ட் லீடர் இந்தியன் பாலிடிக்ஸ், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களோடு 1999 இருந்து கூட்டணியில் இருந்தாங்க, அதுவும் மாற்று கருத்து இல்லை. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை பாரதிய ஜனதா கட்சி இலக்கணமாக மத்திய அரசு கொடுத்திருக்கிறாங்க. எல்லோரும் எங்களை என்ன சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் ஒண்ணு, நீங்க மட்டும் தனி, எதிர்கட்சியுடைய குரவலையை நசிக்கிறீங்க. ராஜ்நாத் சிங் ஐயாவுடைய பேச்சு என்ன? இன்னைக்கு காலையில முதலமைச்சர் அவர்கள் கூட அந்த பேச்சை குறிப்பிட்டிருந்தாங்க. அவருடைய பேச்சை முழுமையாக ஒரு கட்சி தொண்டனாக முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். என்ன பேசியிருந்தாங்க? 1973 குறிப்பாக தேசிய கொடிய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஏற்றுவதற்கு அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதன் பிறகு அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள். ஆனா இன்னைக்கு தமிழக அரசியல் 1980 1960 இருந்த தமிழக ஆட்சி இன்னைக்கு இல்ல, அது வேற. அது மாற்று கருத்து பேசுவதற்கான நேரம் இருக்கு. மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம், நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் வைக்கிறோம், சித்தாந்த அடிப்படையில் மாற்றத்தை வைக்கிறோம், மக்கள் முடிவு செய்ய போறாங்க, அது வேற. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு, அவருக்கு அது இருட்டா தெரியுது, தமிழக மக்களுக்கும் 8.5 கோடி மக்களுக்கும் இருட்டா தெரிய வேண்டும் என்று நினைத்தால் அவர் தப்பு கணக்கு போடுறார். அதே போல இன்னைக்கு தமிழக மக்கள் அரசியல் நாகரிக, பாரதிய ஜனதா கட்சி ஆள தகுதியான கட்சினா இதை நாங்கள் செஞ்சாதான் மக்களுக்கு எங்கள் மேல் நம்பிக்கை வரும். நாங்க ஒரு என்ன சொல்றதுன்னா, என்ன வேணாலும் பேசிட்டு எப்படி வேணாலும் நடக்கிற கட்சி இல்ல. வெரி மெச்சூர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இந்தியாவில் 18 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, பல விதமான முரண்பாடுகளை தினமும் பார்லிமெண்ட்ல சமாளிக்கக்கூடிய கட்சி. எங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் மாற்று கருத்து இருந்தாலும், உதாரணத்துக்கு ஜார்க்கண்டுடைய முதலமைச்சர் ஜெயிலுக்கு போயிட்டு 5வது நாள் அப்பாயின்மெண்ட் கேட்டா சரிசமமாக பிரதமரோடு அமர்ந்து பிரதமர் நேரம் கொடுப்பாங்க. இந்திய அரசியல அவர் முதலமைச்சராக வந்திருக்கின்றார். இந்த போன்ற பல அரசியல் இலக்கணங்களை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்றோம். அதனால் இவங்க கிணத்து தவளையாக இந்த அரசியல் இருந்து பாரதிய ஜனதா கட்சி மாறுபட்டு நிற்க விரும்புகிறது. எங்க நாகரீகமோ நாகரீகம், எங்க போட்டியோ எங்க போட்டி, எங்க சண்டையோ சண்டை, எங்க மக்கள் மன்றத்தில் எங்களுடைய மாறுபட்ட கருத்துக்களை வைக்கணுமோ வைக்க போறோம். அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பெட்டரா எதிர்பார்க்கறாங்கன்னா, ஒரு முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவராக இருக்கவங்க ஒரு பெட்டர் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இஸ் எக்ஸ்பெக்டட். பெட்டர் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி. காரணம், தமிழகத்திற்காக ஒரு விஷயத்தை இணைஞ்சு நிக்கணும். நமக்குள்ள சண்டை போற நேரத்தில் சண்டை போட்டுக்கலாம், அது வேறங்கண்ணா. இது ரெண்டையும் நாங்க ஒன்னா பாக்கணும்னு நினைக்கிறோம். நேத்து கலைஞர் மெமோரியல் அவர்களுக்கு நாங்க எல்லாம் போயிருந்தோம். ஏனங்கண்ணா, நாங்க ராஜ்நாத் சிங் அவங்க வரும்போது, இல்லைங்க ஐயா, எங்களுக்கு உங்களுக்கு மாறுபட்ட சித்தாந்தம் இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க ஐயா, நானும் முருகன் ஐயா வரல, நாங்க போய் கலைவாணர் ரங்கத்துல போய் நின்னுக்கிறோம். எப்படிங்க நான் சொல்ல முடியும்? மனிதன் மறைந்திருக்கின்றார், அவருடைய இடத்திற்கு போறாங்க, மரியாதை கொடுக்கறாங்க. கட்சியாக எங்களுக்கு 1008 விமர்சனங்கள் இருந்தாலும், எங்களுடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும், மாநில தலைவராக தட் இஸ் மை லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். என் கடமை அது. போய் ஆகணும், அங்க போய் நீங்க இருக்கணும், அந்த மரியாதை நீங்க கொடுக்கணும். இதெல்லாம் கூட அரசியல் பண்ணணும், இதில் எல்லாம் கூட நான் பேசணும்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அப்ப தமிழ்நாடு வெறும் அரசியல் மட்டும் சண்டையே போட்டுட்டு இருந்தா மக்களுக்கு என்ன நடக்கும்? சரி, நாளைக்கு ஜெயலலிதா அம்மாக்கு இதே போல உயரிய கௌரவம் கிடைக்குது, அன்னைக்கு திமுக இதே மாதிரி பிஹேவ் பண்ண என்ன ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க. தலைவர்கள் இருக்கும் பொழுது சண்டை போட்டார்கள், அதை விடுவாங்கன்னா, சண்டை போட்டாங்க, எல்லாரும் போட்டாங்க. எல்லா ஜெனரேஷன்லயும் அந்த ஃபைட் இருந்துச்சு. அந்த ஃபைட்னால தமிழ்நாடு முன்னாடி போச்சு. அதுல எந்த மாற்று கருத்துல சண்டை போட்டாங்க, ஆக்கப்பூர்வமான அரசியல் இருந்துச்சு, கைது பண்ணாங்க, அதெல்லாம் விடுங்கண்ணா. அது காலத்தினுடைய கட்டாயம் செஞ்சாங்க, காலம் மறைந்து விட்டது, அவங்களும் மறைஞ்சிட்டாங்க. இன்னைக்கும் நான் அதை கண்டினியூ பண்ண போறேன்னா, அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த சண்டையை கொண்டு போனா இதில் பாதிக்கப்படுபவர்கள் தமிழ்நாடு மக்கள் என்பதை எல்லா அரசியல் கட்சிகளும் பெருந்தன்மையாக உணர்ந்து கொள்வார்கள் என்பது எங்களுடைய கருத்து. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்து கொண்டு பாஜகவுடைய உதவியை நாடுனாரா நாடலியா அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு நீங்க பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயாவை பார்த்தீங்க, மோடி ஐயாவுடைய கண்டலன்ஸை பார்த்தீங்க, மோடி ஐயாவுடைய வருகையை பார்த்தீங்க. மோடி ஐயா அவர்கள் தமிழக மக்களின் மீது, முதலமைச்சர்கள் மீது என்ன மரியாதை வச்சிருந்தாங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்க. நாங்க எங்கேயுமே எதுவுமே செய்யவில்லை. அரசியல் கட்சியாக
சித்தாந்த அடிப்படையில் ஒருத்தர் ஆதரவு கேட்கிறாங்கன்னா முழுமையாக ஆதரவு கொடுத்து தமிழகத்திற்கு மோடியை என்ன செய்ய முடியுமோ அந்த பீரியட்ல செஞ்சாங்க. அந்த பீரியட் ஆஃப் டீஸ்டபிலைசேஷன். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவங்க ஒருத்தர் முதல்வரா வர்றாங்க. அப்ப மத்திய அரசு தமிழக மக்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்திருக்கோம். எங்கேயும் கூட குறை வைக்கல. நீங்க பீரியட் எடுத்து கம்பேர் பண்ணுங்க. 2018, 19, 20, 21 அடிப்படையில் எடுத்து அந்த 4 ஆண்டுகளை கம்பேர் பண்ணுங்க. தமிழகத்திற்கு வரக்கூடிய நிதி எங்கேயாச்சும் நிறுத்தி இருக்கிறோமா? எங்கேயுமே கிடையாது. மக்களுக்கு வர வேண்டிய நிதி கட்சி மூலமா வந்துச்சு. இன்னைக்கு ரகசிய உறவுங்கிறது என்ன வார்த்தை நான் சொல்றேன். ரகசிய உறவுனா பாரதிய ஜனதா கட்சி தொடக்கூடாத கட்சியா? பாரதிய ஜனதா கட்சி கண்ணுல பார்க்க கூடாத கட்சியா? இல்ல பாரதிய ஜனதா கட்சியோட யாராச்சும் வந்து கை குலுக்கிட்டாங்க, பாரதிய ஜனதா கட்சியின் மீது தோல்ல போட்டாங்கன்னா, இன்னைக்கு இவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கணும்? இது போன்ற ஒரு தலைவர் இது போன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கணும்? எவ்வளவு ஒரு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும்? எவ்வளவு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும்? ஒரு அன்டச்சபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாங்கன்னா அவருக்குள்ள எவ்வளவு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கும்? இவங்க எல்லாம் வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற ஃபிட்டா? இவங்க எல்லாம் முன்னாள் முதலமைச்சர் என்கின்ற பொறுப்புக்கு இவர்களுக்கு அழகா? பாரதிய ஜனதா கட்சி என்ன தப்பு பண்ணுச்சு? பர்மிஷன் கேட்டீங்க, பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுவும் வந்து குறிப்பாக நீங்க பார்த்திருப்பீங்க, அது எங்கேயும் செய்யாத ஒரு விஷயத்தை கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் வாழ்க அப்படிங்கிற வாக்கியம். அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல காயின் பிரிண்ட் ஆகும். இவர்கள் சொன்னதை மத்திய அரசு முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒரு பிரசிடென்ஸ். நாளைக்கு ஒரிசால கேட்கலாம், பெங்கால்ல கேட்கலாம், யார் கேட்டாலும் கூட மரியாதை செய்யணும். அந்தந்த மாநிலத்தினுடைய நம்முடைய தாய்மொழி நமக்கு பிரதானம். இதை அப்படி எப்படி மாத்தி சொல்றாரு? மத்திய அரசு தமிழ் வெல்கங்கிற வார்த்தை இருக்கு, அதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க, மோடி எவ்வளவு பெரிய ஆள், இப்படி பேசுவதை விட்டு அதுல ஒரு ஹிந்தி வாக்கியம் அங்க இருந்துச்சு, அதுல இந்த வாக்கியம் அங்க இருந்துச்சு. அதாவது அரசியல் பார்வைங்கன்னா, அதாவது நீங்க ஒரு குறை சொல்ல வேண்டும் என்று ஆரம்பித்து விட்டால் எதையும் குறை சொல்லலாம். ஏன் இவங்க 2014 இருக்கும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நம்ம அனுமதி கொடுக்கலையா? 2019 இப்ப ஆர்குமெண்ட் சொல்றாங்க, எம்ஜிஆர் அவர்கள் நாணயத்தை நாங்களே வெளியிட்டுக்கிட்டோம். அது சந்தோஷப்படுறதா? துக்கப்படுறேன். எம்ஜிஆர் அவருடைய நாணயத்தை குடியரசுத் தலைவர் வந்து வெளியிட்டு இருக்கணும், பிரதமர் அவர்கள் வாங்கி இருக்கணும், அல்லது இது போன்ற மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் மாதிரி கேபினெட்ல மூத்த அமைச்சர் வந்து வெளியிட்டு இருக்கணும். என்ன பட்டி தொட்டி எல்லாம் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழ் போவதற்கு ஒரு வாய்ப்பா? நாகாலாந்து, சிக்கிம், கேங்டாக், இந்தியாவில் இருக்கக்கூடிய குக்கிராமம், லடாக்ல இருக்கக்கூடிய கிராமத்துக்கு எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழை கொண்டு போய் சேர்ப்பது எடப்பாடி பழனிசாமி அவருடைய கடமையா? இல்ல நாங்க காயின் ரிலீஸ் பண்ணி நானே வெளியிட்டுக்கிட்டேன், எனக்கு சந்தோஷம், எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழை கும்முடி பூண்டிக்குள்ள அடைச்சி வச்சுக்கிட்டேன் ஆதங்கப்படுவது எம்ஜிஆர் ஐயாவுக்கு செய்யக்கூடிய மரியாதையா? அதனால அவர் நான் திரும்பி கேட்கிறேன், 2019 நான் கூப்பிடல, நீங்க கூப்பிட்டு நாங்க வந்திருப்போம் சார், எங்க தலைவர்கள் வந்திருப்பாங்க, நீங்க யாரை கூப்பிட்டு இருந்தாலும் வந்திருப்பாங்க. இதை வந்து மிகப்பெரிய அளவுல கொண்டு போய் சேர்த்திருப்போம். பட்டி தொட்டி எல்லாம் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழ் தமிழகத்தில் 8 கோடி தமிழர்களுக்கு தெரிய, யூபிக்கு தெரிய வேண்டாமா? ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எம்ஜிஆர் ஐயாவுடைய புரட்சி திட்டம் தெரிய வேண்டாமா? மிட் டே மீல் ஸ்கீம் தெரிய வேண்டாமா? அவருடைய சாதனைகள் தெரியப்படுத்த வேண்டாமா? இது வந்து பாருங்க, அதான் கிணத்து தவளை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த, கிணத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இந்த காயினை நாங்களே வெளியிட்டுட்டோம், அதுல வந்து ஒரு புகழ் பாடுவது வந்து உங்களுக்கு சந்தோஷமா? அதனால் இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. திமுக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க. கலைஞர் ஐயாவுடைய புகழ் போகணும். ராஜ்நாத் சிங் இங்க வந்தாங்கன்னா டெல்லி பேப்பர்ல ஹெட்லைன்ஸ், அது டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து, ஹிந்துஸ்தான் டைம்ஸ், அங்க இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகள் இன்னைக்கு டெல்லியில போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் பேஜ். எல்லா ஆங்கில பத்திரிகைகள், ஹிந்தி பத்திரிகைகள், பெங்காலி பத்திரிகைகள். அங்க யாரோ படிப்பாங்க, என்ன சொன்னாங்க, 1989 ஏதோ சுயதவி குழு ஆரம்பிச்சாங்களாமா, என்னப்பா? 1973 முதல்ல தேசிய கொடி ஏத்துறாங்களாமா, என்னப்பா? யாரோ 2 பேர் படிச்சாங்கன்னா புகழ் தமிழ்நாட்டு விட்டு வெளியே போகும் இல்லைங்கன்னா அது சாதனையா? அல்லது கிணத்து தவளையை போல நானே காயின் ரிலீஸ் பண்ணி நானே வாங்கிட்டேன்னு சொல்றது சாதனையா? அதனால் இதுதான் தமிழக அரசியலுடைய நிலைமை, இப்படித்தான் இருக்கு. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எம்ஜிஆர் ஐயாவுக்கு நீங்க புகழ் சேர்க்கல, உங்க பிரச்சனை, உங்க பிரச்சனை. பட்டி தொட்டிலாம் நீங்க எடுத்துட்டு போயிருக்கணும், ஏன் செய்யல? அது உங்க பிரச்சனை. அதற்கு நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும்? இது ஒரு சாதனையா ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்றாருன்னா எனக்கு வேதனையாக இருக்குது கேட்கறதுக்கு.